இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஎன்எஸ் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய மனித வர்க்கம் அல்லாஹுடைய அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமானவர்களாக இந்த பூமியில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த மனித வர்க்கத்தினுடைய வாழ்வியல் விடயங்களை அடையாளப்படுத்துகின்ற விடயத்தில் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸே, மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள். மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்திருக்கிறான். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அல்லாஹ் மனித வர்க்கத்தை இந்த பூமிக்கு அடையாளப்படுத்தி வஹலக மின்ஹா ஜௌஜஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்தும் அவர்களுடைய துணைவியை அல்லாஹ் அடையாளப்படுத்தியிருக்கிறான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, அந்த இருவருமிலிருந்து பூமியிலே அதிகமான ஆண்களையும் பெண்களையும் ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்தியிருக்கிறான். இந்த அடையாளப்படுத்தினுடைய விளைவு பூமியில் இருக்கக்கூடிய மனித வர்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் தன்னுடைய திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தத்தினூடாக இணைந்து பூமியிலே நிறைய குழந்தை பாக்கியங்களை உருவாக்கி அவர்களுடைய மன வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக அமையப்பெற வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஒரு அற்புதமாக ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லித்தஸ்குனு இலைஹா. அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஒரு ஆத்மாவை படைத்து ஒரு ஆணை படைத்து அதிலிருந்து அவருக்குரிய துணையை அல்லாஹ் உண்டாக்கி வைத்திருக்கிறான். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, நிம்மதி, சந்தோஷம், இவருடைய வாழ்வினுடைய வளங்களை அந்த மனைவியினூடாக பெற்றுக்கொள்ள வேண்டும், நிம்மதியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மனைவியை தந்திருக்கிறான். இந்த மனைவியினுடைய வாழ்க்கை, கணவனுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை வளமுள்ளதாக ஒரு சந்தோஷமானதாக அமையப்படுவதற்குரிய இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. ஒரு கணவன் மனைவிக்கு ஆடையாக, மனைவி கணவனுக்கு ஆடையாக, இருவரும் அல்லாஹுடைய அந்த பொருத்தத்துக்குரியவர்களாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற விடயத்திலே இவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியுடைய விடயத்தில், மனைவி கணவனுடைய விடயத்திலே ஆடையாக அல்லாஹ் உதாரணம் சொல்லி இருப்பது, ஆடை எவ்வாறு ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய மானத்தை பாதுகாக்கிறதோ, மரியாதையை பாதுகாக்கிறதோ, எப்படியாக ஏனைய விடயங்கள் ஆடை அழுக்கடைந்து விட்டால் அதை துவைத்து மீண்டும் அடைந்து கொள்ள முடியுமோ, அந்த ஆடை கிழிந்து விட்டால் தைத்து மீண்டும் அடைந்து கொள்ள முடியுமோ, இவ்வாறு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்களுக்கான தீர்வை நாங்கள் ஒரே விதத்தில் இனங்கண்டு ஒரே வாழ்க்கையோடு தன்னுடைய அந்த இன்பத்தை நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ள முடியும் என்ற விடயத்திற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஆடையை அல்லாஹ் அடையாளமாக சொல்லி இந்த குடும்ப வாழ்க்கையுடைய அந்த வளத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இந்த இஸ்லாமிய சமூகம் மனமான மன வாழ்க்கையை தேடி பயணிக்கின்ற விடயத்திலே மேற்சொன்ன விடயங்களை கவனத்தில் கொண்டு உள்ளத்திற்கு எடுத்து சிறந்தவர்களாக, நல்லவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து தன்னுடைய ஈருலக வாழ்விலும் வெற்றி பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அமைவதற்குரிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எப்படியான ஈமானிய வாழ்க்கை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. யார் யாரெல்லாம் திருமணம் முடித்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியை, சந்தோஷத்தை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுடைய வாழ்க்கை வளமுள்ள ஒரு வாழ்க்கையாக, மனமுள்ள ஒரு வாழ்க்கையாக, நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக அமையப்பெறுவதற்குரிய அத்தனை ஹைர்களையும் அளவுகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 5. அல்லாஹ் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அந்த ஒரு ஆத்மாவினுடைய சொந்தக்காரர் யார்?
அல்லாஹ் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அந்த ஒரு ஆத்மாவினுடைய சொந்தக்காரர் யார்? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.